நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைங்க பெரும்பாலும் வெளியிலிருந்து வர்றதா நமக்கு தோணும். ஆனா உண்மையில அவை நம்ம மனசுக்குள்ள தான் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்ய உட்காரும்போது அந்த நேரத்துல தான் மனம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. பழைய சம்பவங்கள் நினைவு வரும், நடந்து போன வார்த்தைகள் மனசுக்குள்ள ஓடும், இன்னும் நடக்காத எதிர்காலம் பற்றி பயம் உருவாகும். நீங்க அமைதியா இருக்க நினைத்தா மனம் சத்தம் போடும். கவனம் வைக்க நினைத்தா மனம் திசை மாறும். இதத்தான் நாம ஓவர் திங்கிங்னு சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஓவர் திங்கிங் உங்க பலவீனம் இல்ல, உங்க மனசு கெட்டதில்ல. பிரச்சனை என்னன்னா, நாம மனச சரியா புரிஞ்சுக்கல. இப்போ அந்த ஒரே ஒரு உண்மைய சொல்றேன், இத கவனமா கேளுங்க. மனசு நீங்க இல்ல, மனசு உங்க கருவி. இந்த உண்மை புரியாத வரைக்கும் மனம் உங்கள ஆட்டி படைக்கும். கருவிய பயன்படுத்தணும்னா நீங்க அதுக்கு மேல இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், கருவிக்கே அடிமையா மாறிட்டோம். அதனாலதான் மனம் நம்ம வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒரு உண்மை புரிஞ்சா அடுத்த சில பழக்கங்கள் மனச மெதுவா உங்க பக்கம் திருப்போம். அப்போதான் ஓவர் திங்கிங் குறையும், மனசு நிதானமா ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த பழக்கங்களில் முதல் 3 விஷயங்களை பார்ப்போம். முதல் விஷயம், காலை நேர கட்டுப்பாடு. காலை எழுந்ததும் நீங்க யாருக்கு கண்ட்ரோல் கொடுக்கறீங்க? மொபைலுக்கா, மனசுக்கா, இல்ல நீங்களா? காலை நேரம் நம்ம மனசு அதிகம் எதிர்க்காத நேரம். அந்த நேரத்துல நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறோமோ அதே மாதிரி நாள் முழுக்க ஓடும். அதனால காலை நேரத்தை சரியா ஹேண்டில் பண்ணினா மனசு மெதுவா சரியாக ஆரம்பிக்கும். இரண்டாவது விஷயம், சுவாசம். கோபத்துல சுவாசம் வேகமா இருக்கும், பயத்துல சுவாசம் குழப்பமா இருக்கும், அமைதியில சுவாசம் மெதுவா ஆழமா இருக்கும். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியும், மனசும் சுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கு. அதனால மனசை அடக்க முயற்சி செய்யாதீங்க, சுவாசத்தை சீராக்குங்க. மனசு தானா ஃபாலோ பண்ணும். மூன்றாவது விஷயம், தேவையில்லாத எண்ணங்களை நிறுத்துவது. பயமா, வேதனையா, பயனில்லாத எண்ணம் வந்தா அதை முழுசா ஓட விடாதீங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு தெளிவான நில் அல்லது போதும்னு சொல்லுங்க. இது கோபம் இல்ல, இது பயிற்சி. நீங்க மனசுக்கு எது வேண்டாம்னு இப்போ கடைசி 2 விஷயங்கள். 4வது விஷயம், சாட்சியா இருப்பது. எண்ணங்கள அடக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க. அவை வரட்டும் போகட்டும், நீங்க எண்ணம் கிடையாது, நீங்க எண்ணத்தை பார்க்கிறவ. இந்த புரிதல் வந்தா மனசு அவ்வளவு சத்தம் போடாது, மெல்ல மெல்ல அமைதியா மாறும். 5வது விஷயம், நீ உனக்கு சொன்னத நீ செய்யணும். நீ உனக்கு சொன்ன வார்த்தைய நீயே மதிக்கலன்னா மனசு உன்னை எப்படி மதிக்கும்? சின்ன விஷயம் போதும், ஆனா அத கண்டிப்பா பண்ணணும். அப்ப மனசு இவன் சொன்னா நடக்கும் நம்ப ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கையில தான் மனசு உங்க பக்கம் திரும்பும். நண்பர்களே, இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கே கொண்டு வருது. மனசு உங்க எதிரி இல்ல, அது உங்க கருவி. அத சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சா ஓவர் திங்கிங் குறையும், பயம் குறையும், கவனம் கூடும். மனசு மெதுவா உங்க கண்ட்ரோலுக்கு வரும். இது ஒரு நாள் வேலை இல்ல, ஆனா நீங்க தொடங்கினா மாற்றம் நிச்சயம் ஆரம்பிக்கும். மனசை எதிரியா இல்ல, உங்க துணையா வாற்றுங்க. அப்போ வெற்றி உங்கள தேடி வரும்.